மரியாதை 2 நாளாவது கருது. மக்கள் நீதி மையத்தையும் அவர் ஏற்கனவே அழைச்சார். மக்கள் நீதி மையத்தை அழைச்சார். மக்கள் நீதி மையம் உள்ள வந்துச்சு. இப்போ தேமுதிக அழைக்கிறாரு, தேமுதிக உள்ள வரப்போகுது. பார்லிமெண்ட் சீட், எம்பி சீட் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி கையை விரித்து விட்டு அப்போ இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. மெகா அலையன்ஸ், மேக்ஸிமம் மெகா அலையன்ஸை கட்டமைக்கணும் தான் ஸ்டாலின் விரும்புறாரு. பட் சீட்டு எப்படி ஜனநாயக கூட்டணி வரணும், திமுகவோட இணைஞ்சு பேசணும், இந்த கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்கணும், நாங்கள் காத்திருக்கோம்னாரு. பெரும்பாலான அரசியல் தலைவர் என்ன சொல்றாங்க, ஸ்டாலினோடைய பேச்சு இல்லாம இது வந்திருக்காது, ஸ்டாலின் சொல்லித்தான் இந்த காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறாருன்ற பரவலான பேச்சு இருக்கு. ஆனா இந்த மணியன் சொல்றான், எப்படி சீட்டு கொடுப்பாங்க கதறான். அப்ப எத்தனை நாள தூங்காம இருந்திருப்பான் பாருங்க. ஒரு சீட்டு ஷேரிங்ன்றது ஒரு கட்சி மாபெரும் வெற்றி அடையணும். ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, எவ்வளவு தங்க பின்தங்கி இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, மக்கள் வாக்களிக்கணும், மக்களுடைய பேராதரவை பெறணும்னா புதிய கட்சி கூட்டணிகளை சேர்க்கணும்னு சொல்லி அந்த கட்சி முடிவெடுக்குது. ஆனா இந்த நாய் 2000 நாய் இது நம்மளை உட்கார்ந்து விமர்சிக்குது. அவங்களுக்கு வாக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல, அவங்களை எப்படி உள்ள சேர்ப்பீங்க, அவங்களுக்கு அதிமுக தான் சரியா இருக்கும், இது மாமா வேலை பாக்குது. இந்த மணியன் நாய் மாமா வேலை பாக்குது. என்ன செய்யறது, அரசியல் விமர்சகர்கள் ஒரு 3 நாய் இருக்கான். இந்த சவுக்கு சங்கர், இந்த மணியன், தமிழா பாண்டியன், இந்த 3 பேருமே எடப்பாடியினுடைய இடதுகை, வலதுகைன்னு சொல்லக்கூடாது, இடதுகை. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே உதவும். அந்த இடதுகை தான் இந்த நாய்கள் பூரா. இந்த நாய்கள் தொடர்ந்து தேமுதிகவை விமர்சிக்க பலியாக போறது எடப்பாடி பழனிசாமி தான் ஒழிய இவர்கள் கிடையாது. நீ பேச பேச எடப்பாடி பழனிசாமி தான் அழிய போறான். ஏன்னா தேமுதிக உள்கட்டமைப்பு, அதனுடைய வாக்கு வங்கி, மக்களிடம் அவர்களுடைய இருக்க செல்வாக்கு எல்லாமே அரசியல் தலைவர்களுக்கு தெரியும், அரசியல்களுடைய உற்று பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் உளவுத்துறை போல இந்த வாக்கு வங்கி எங்கெங்க தேமுதிகவோட வாக்கு வங்கி அதிகமாக பயன்படுகிறது என்று ரவிச்சந்திரன் சொல்றாரு. பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆலோசகர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த நாய், இந்த 3 நாயும் உட்கார்ந்துக்கிட்டு தேமுதிகவை தொடர்ந்து வாக்கு இல்ல, வங்கி இல்ல, இவர்களுக்கான வேட்பாளர் இல்ல, பூத் கமிட்டி இல்ல, இதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல புதிய தலைவர்கள் 2 பேர் இருக்கான், திமுகவுடைய அஜெண்டா கூலி. அவன் கூட இப்ப வாயை குறைச்சிட்டான். இந்த அண்ணா திமுக நாய்கள் தான் தொடர்ந்து நம்ம விமர்சித்துக் கொண்டே இருக்கு. நீங்கள் பேச பேச உங்கள் வலியும் வேதனையும் எடப்பாடிக்கு தான் பாயும் ஒழிய எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எந்த கட்சியோட கூட்டணி வைத்தாலும் மக்களை நாங்கள் அறவோடு நேசிக்கிறோம், அரண் கொண்டு நேசிக்கிறோம். அவர்களுக்கு அரணாக நிற்பதும் நாங்கள் தான், அவர்களை எப்போதும் தாங்கி பிடிப்பதும் நாங்கள் தான். அது கடந்த கால வரலாறாக இருந்தாலும் சரி, இனி வரலாறு வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதில் தேமுதிகவுடைய பங்கு உண்மையாக, நேர்மையாக, அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையோடு எப்போதும் இருக்கும்.